ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க, நேற்று அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சரி. புது கட்சி. அவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். சரி. அதன் தொடர்ச்சியாக ம். இந்து மக்களுக்காக எழுந்து பேசுறதுக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு. சரி. நான் இந்து தாங்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நான் உங்ககிட்ட இந்துடா. ஒரு சந்தேகம் கேட்கிறேன். இந்துடானாரு வேற என்ன சொன்னாரு? உனக்கு உன் மதம் பெரியதுன்னா எனக்கு என் மதம் ஆமா, சொன்னாரு பெரியதுங்கிறாரு. சொன்னாரு. அதை சொல்ல அவரவருக்கு வந்தேன். அவர்களுடைய மதம் பெரியதுன்னாரு. பெருசுன்னாரு. அருமையான ஒரு பேச்சு. ம். ஆமா, மத்தவங்க எல்லாம் வருவேன், நான் பெரிய பகுத்தறிவாளி நிற்கிறேன், மண்டைய ம். கோணை மனைமை தலையை சீவிக்கிடுவேன், ஒரு கருப்பு சட்டம் போட்டுக்கிடுவேன், உடனே சரி. பெரிய அறிவாளிம்பேன். அது ம். இருக்கட்டும். ம். இந்த மதங்கள் நிறைய மாறி மாறி போறாங்கல்ல. யாரு? இந்து மதத்துல இருந்து நிறைய மாறி போறாங்கல்ல. சரி. இங்க இருந்து அங்க போனா மட்டும் என்ன எல்லாமே மாறிடுதா? சரி, அங்க இருக்கிறவங்க யாராவது இந்து மதத்துக்கு வராங்களா? ஐயா ஆ. உனக்கு புரிஞ்சுக்கோங்க. ம். அதாவது மதம் மாறி போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, நீ எங்க போனாலும் சரி, நீ இங்க 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 வந்தாதான் உனக்கு மோட்சம். நான் சொல்லல, பகவானே சொல்றான். ம். அரகரா என்ற சொல்லை கரையேறா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே ஐயா. சிவ சிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான் கலியுகத்துல. சிவனே ஒண்ணு அரகரான்னு சொல்லணும், இல்ல சிவசிவான்னு சொல்லணும். இந்த ரெண்டு நாமத்தை சொல்லாத எவனும் மோட்சத்தை அடைய முடியாது. இந்த நாமத்தை சொல்லாத எல்லா பயலுமே பிறப்புங்கிற சக்கரத்துல சொல்லு மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாவான். ரஜசி பிரியம் கத்தா கிரகம் ஜாயுதே ததா பிள்ளைங்க தமசி முடிஞ்சு ஜாயுதே 84 பிறகு புழு விலங்கு பறையன்னு பிறந்து பிறந்து சாவான். இந்த மனித பிறப்புல எங்க அப்பாவை அரகரா சிவசிவான்னு நீ சொல்லி நீ அடையலன்னா வச்சுக்கோ, நீ ம். பிறப்பு இறப்புக்குரிய மண்ணுலகளை 84 பிறவி புழு விலங்கு பறவைன்னு பிறப்ப, மனுஷன் பிறவி கிடைக்காது. நான் சொல்ல சிவன் சொல்றான். அதனால இங்க பாரு, நீ சனாதன தர்மத்துல நீ இந்துவா பிறக்கிறதுக்கு நீ கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். நீ ஒரு இந்துவா பிறக்கிறதுக்கு நீ பல கோடி எத்தனை கோடி தவம் செஞ்சுதான் நீ இந்துவா பிறப்ப. ஏன்னா உனக்கு நீ பிறப்புங்கிற துன்பத்துல இருந்து உனக்கு ஆத்ம விடுதலை கிடைக்கணும்னா நீ இங்க பிறந்திருக்கணும். உனக்கு ஜீவ விடுதலை வேணுமா, நீ சிவசிவான்னு சொல்லணும், அரகரான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு சினிமாக்காரன் பாட்டை பாடிக்கிட்டு ரஞ்சிதமே ரஞ்சிதமே அப்படின்னு பாடினா மோட்சம் கிடைச்சிருமா உனக்கு? சொல்லுங்க சொல்லுங்க, கிடைக்குமா? ம். நம்ம ஆளுகளுக்கு இந்துக்களை பொறுத்தவரை இல்லையா, உபதேசம் போதிக்கிறதுக்கு சரியான ஆட்கள் குருமார்கள் இல்ல. நம்ம ம். ஆளுங்க எப்படி தெரியுமா? படியிலேயே நிக்கிறான். பெரும் பூஜை, புனஸ்கரம், தீபதூபம், கிடா வெட்டுறது, கோழிய வெட்டுறது, பன்னிய வெட்டுறது, இதுலயே நின்னுக்கிறான். இது முதல் படியா? இந்த பால்வாடி பிள்ளைங்களுக்கு, இந்த எல்கேஜி குழந்தைங்களுக்கு இந்த இந்த புத்தகத்தை பிரட்டி இது மான் இப்படி இருக்கும், ஒட்டகம் இப்படி இருக்கும், சிங்கம் இப்படி இருக்குன்னு காட்டுவாங்க பாருங்க. அந்த மாதிரி காட்டுறதுதான் அந்த உருவ வழிபாடு. முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆனா நம்ம ஆளுங்க இதுலயே நிக்கிறனாலதான் மதம் மாதிரி போயிடுறான். ஒண்ணு புரிஞ்சுக்கய்யா, நம்ம ம். தர்மம் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? சாமி சொல்றான், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய கலியாச்சே சிவனே ஐயா. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாளும் அடக்கி மௌனத்தில் இருந்துட்டேன்னு சிவனே. சரியை கிரியை யோகம் ஞானம் எத்தனை 4 நிலை இருக்குது. ஆனா நம்ம பிள்ளைங்க இந்துக்கள் வெறும் பூஜை புனஸ்கரம் உருவ வழிபாட்டுல முதப்படியிலே நிக்கிறான். அவனுக்கு அடுத்த நிலை தெரியல. நாம இந்த பூமியில பிறந்ததே அப்பாவை தேடணும், சிவனை தேடி மோட்சத்தை அடைகிறதுக்கு தான் இந்த மனுஷ ஜென்மமே எடுத்திருக்கோம். 7 பிறப்பு தான் மனித பிறப்பு. இந்த வாய்ப்பை விட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப பேசுற எனக்கும் கேட்கற உங்களுக்கு இது 7வது பிறவியா இருக்கலாம். இந்த வாய்ப்பை விட்டுட்டோம், அப்பாவை தேடி அப்பாவை அடையலன்னு வச்சுக்கோ, நாம ம். இறப்புக்குரிய மண்ணுலகளை 84 லட்சம் பிறவி புழு விலங்கு பறவை ஆடு கோழி பண்ணி நாயின்னு பிறக்கணும். இன்னைக்கு போய் பாரு, கடை வீதிகள்ல கசாப்படையில் தொங்கிட்டு இருக்க ஆடு, கட்டி வெட்டி தொங்க விட்டுருக்க ஆடு, இதெல்லாம் யாரு? கோழி இதெல்லாம் யாரு? நம்மளுடைய மனுஷனுடைய ஆத்மா. உய்வடையாத, அதாவது மோட்சத்தை அடையாத அப்பா சிவனை அடையாத ஆத்மா பிறந்து கிடக்கு கசாப்படையில ஆடா. 84 லட்சம் பிறவி நினைச்சு பாரு. ஒரு பிறப்புக்கே இந்த மூச்சு வாங்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு, எவ்வளவு துன்பம். 84 லட்சம் பிறவி எடுத்தா உனக்கு எவ்வளவு வேதனை. மரணங்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா ஐயா? செத்தவனுக்கு தான் தெரியும் வலி. அப்போ ஒரு ம். பிறப்புக்கே இவ்வளவு வலின்னா 84 லட்சம் பிறவி கணக்கு போட்டுக்க. இது நம்ம ம். பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது இந்த நிலை தெரியாம என்ன பண்றான்? மாறி போயிடுறான், மதம் மாறிடுறான். இந்த நிலை, இந்த யோக நிலை தெரிஞ்சா மதம் மாற மாட்டான். இங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல, அறியாத ம். இருக்கு பிள்ளைங்க, என்ன பண்ணுது? மாறிடுது. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, நீ இந்துவா பிறக்கிறதுக்கே நீ பல கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். இந்த சமயத்துல இல்லாதது எங்கய்யா இருக்கு சொல்லு? என்ன இல்ல சொல்லுங்க? வேதங்கள் இங்கதான் இருக்கு, வேதாந்தம் சித்தாந்தம் இங்கதான். சாமியை சொல்றான், 4 வேத மதியிலும் நான் வருவேன் மாயமிட்டு, ஸ்தூல வேஷமிட்டு சுட்டுவேன் கண்டீரின்னு, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று. வேறு ஆற வேண்டிய என்ன மையாத மகனே? சிவனே சொல்றான், மகனே சரி. 4 வேதங்களிலும் அறியப்பட இறைவன் நான் தான். இனத்துக்கு இனம், அவன் என்ன பாச பேசிட்டு எந்த நாட்டுக்காரன் இருக்கட்டும், அவன் எப்படி வணங்கினாலும் என்னதானே வணங்குறான்னு சாமி சொல்றான். நான் சொல்லல. ஏ எதாமாம் பிரபத்தியத்தை தாம்சத்தை பஜமிகம் மம மனுத்துவ மனுவருத்தத்தை மனுஷியா பாரத சர்வசன்டா சாமி சொல்றான்.
எந்த மனிதர்கள் என்னை எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்பவே அணுகுகிறேன், அருள் புரிகிறேன். ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களில் என்னை வழிபடுகிறார்கள். நான் இல்லாம இந்த உலகத்துல கடவுள் இல்லடா, நான் தாண்டா கடவுள். சிவன் சொல்றான். அவன் நீங்க போயிட்டா மட்டும் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும் சொல்லுங்க. இது அறியாமை. அந்த பிள்ளைங்களோட அறியாமை என்ன செய்ய? அறியாமை முதற்படியிலே நிக்கிறான், உருவ வழிபாட்டிலே நிக்கிறான். அடுத்த நிலைக்கு போறதில்லை, ஞான நிலைக்கு போறது இல்லையா? அதான் சாமி சொன்னா சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லி தாண்டிய கலிங்கிறான். எப்படி போவான்? இவனுக்கு எதுவுமே தெரியலையே. அங்க தூபத்தை காட்டுறவனே அப்படியே சூடத்தை காட்டினோடனே இன்னும் வெளியே கைட்டு கும்பிடுவான். இவ்வளவுதான். இதுல நின்னுக்கிறான். நாம பிறந்ததே மோட்சத்தை அடையணும், அப்பாவை தேடி சிவனை தேடி மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு தெரியலையே. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆத்ம வீடு, அதான் நித்திய வீடு. இது பாலம், இந்த பூமி நமங்கிறது கடந்து போகணும். அந்த நிலை இந்த பிள்ளைங்களுக்கு தெரியலையே. எப்படி எப்படி அப்புறம் எப்படி மதம் ஏன் மதம் வர மாட்டான் சொல்லுங்க? இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லை. அண்ணாமலை மாதிரி ஆளுக்கு சொல்லணும். அவங்க சொல்லும் போதுதான் கேட்பாங்க. அதனாலதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஐயா, மனுஷ ஜென்மம் 7 தான். இந்த தவற விட்டுட்டான், முடிஞ்சுது. நீ இந்த பூமியில என்னென்ன பாவ கர்மம் சரி அத்தனையும் உன் ஆத்மா பின்னாடி வருது. உன் உடல் தான் அழியுது. இந்த உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. சாமியை சொல்றான், பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேனுங்க. இந்த ஆவி, இந்த ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை, தண்டனை நரகத்துல. இறப்புக்கு அப்புறம் பிறப்பு ஆத்மாவுக்கு. உடல் கிடையாது, உடல் செத்து போவோம். உடலை புழு தின்றோம், மண்ணில் கூட முக்கிடுவான், இல்லை எரிச்சிருவான். ஆனா உலகமே அழிஞ்சாலும் இந்த ஆத்மா அழியாது. ஆத்மாவை எரிக்க முடியாது. இந்த ஆத்மாவை ஆயுதங்களால் வெட்ட முடியாது. இந்த ஆத்மாவை ஜலத்தால் மூழ்கடிக்க முடியாது. காற்று இவனை உலர வைப்பதில்லை. சிவனுடைய அம்சம் ஆத்மா. ஜீவனை எனது பகவானே சொல்றான், ஜீவன் எனது அம்சம், அதற்கு ஒருபோதும் அழிவில்லை. ஆத்மா அழிவு கிடையாது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு தண்டனை உண்டு, மறுபடியும் பிறப்பு உண்டு. 84 பிறப்பு இருக்கு. மோட்சத்துக்கு போகலன்னா அப்போ தேடிக்கும் மோட்சம். பகவானே சாமியே சொல்றான் ஐயா, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து செத்திறந்து தீ நரக சீல்குட்டியிலே அடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தோங்குறான். எங்க அப்பாவை தேடாத ஆத்மாவை, எங்க அப்பா சிவனை தேடாத ஆத்மாவை நரகத்துல புழு கொஞ்சம். புரிஞ்சுக்க. இவனை தேடா உனக்கு மேல் வீடு கிடைக்கும், நித்திய வீடு. ஐயோ அந்த வீட்டுக்கு போனா நீ மலஞ்சலம் கழிக்க வேண்டியது இல்ல. குடிப்பு புசிப்பு, குடிப்பு புசிப்பட்ட உலகம். அங்க சாப்பாடு கிடையாது, மலஞ்சலம் கிடையாது. ஒளி உடம்பு, ஒளியா ஒளிமயமா உடம்புடைய ஆத்மா உன்னுடைய உடல்ல இருக்கு. அது அறியல அந்த பிள்ளைங்க. அது அறிக்கை உனக்குள்ளேயேதான் இருக்கு. ஆத்மா நெத்தி புருவத்துல இருக்கு. இறப்புக்கு அப்புறம் அந்த ஆத்மா போகுது. எங்க 3 கதி இருக்கு, ஸ்வர்க்கம் நரகம் மோட்சம். நீ அப்பாவை தேடா மோட்சம் விடுதலை, அந்த ஆத்மா வீட்டுக்கு போயிருவ. நீ அப்பாவை தேடாத ஆத்மா நரகம், கொடுமையான நரகங்களை சந்திக்கும். என்னங்க ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் கல்ச்சலையா வச்சிருக்கிறீங்க எல்லாம் கேக்குறாங்க. எல்லாம் கேட்பான். கேட்க வேணாமா? யோ கல்லு இந்த உருவ வழிபாடே முதல் படியா. அது குழந்தைங்க கும்பிடுற குழந்தைங்கய்யா. இன்னும் நம்ம பிள்ளைங்க குழந்தைங்களா இருக்கு. அடுத்த நிலைக்கு வா. 50 ரூபாய்க்கு சிலை எப்படி வைக்கணும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க கடல் நடுவுக்குள்ள. நீங்க இந்த அரசியல் வேலை விடுங்க, நீங்க அங்க வாங்க. ஆன்மீக இதை பேசுறாங்கல்ல, அதுக்கு சொல்றாங்க, இதுக்கு இப்படி சொல்றாங்களே. இப்ப இது கொஞ்சம் நம்மளே அதை விடுங்க. நாமளே முதல் நிலையில தான், முதல் படியில தான் நிக்கிறோம். சாமி கூப்பிடுறான், தேவரமா சொல்றான், மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே, திரும்பி நீங்கள் வர வேண்டாம் தெய்வ துணை இங்கே உண்டு. அப்பா கைலாசத்திலிருந்து கூப்பிடுறான், என் பிள்ளைகளே வாங்க, மகிழ்ந்திருந்து விளையாட வாரீரோ என் மக்களே. மக்களே நீ சிவனை இங்க கல்லா கும்பிடுற, அங்க அவன் உருவமா இருக்கான், அங்க ஜோதியா இருக்கான் ஒளி. நீ சிவனை என்ன சாயல்ல பாக்குறிய அந்த ரூபத்துல காட்சி கொடுக்கலாம். சாமி அப்பாவை கட்டி பிடிச்சு கொஞ்சம் அப்பாட்ட பேசலாம். அப்பாவுடைய உலகத்துக்கு போனா திரும்பி இந்த இறப்புக்குரிய மலஞ்சலம் கழிக்கிற இந்த உடல்ல நம்ம வர வேண்டியது விடுதலை. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியுதா? எதுவுமே தெரியல. கோயிலுக்கு போகணும், சூடத்தை பத்தைக்கணும், தேங்காயை உடைக்கணும், சாமி கும்பிடணும், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கணும். எதையுமே கேட்க வேண்டாம். எல்லாம் நீ பிறக்கும் பொழுதே அவன் இறப்பு வரைக்கும் எழுதியிருக்கான். நீ 3 ஜென்மத்துல என்னென்ன கர்மா செஞ்சியோ, அனிஷ்டம் அனிஷ்டம் இஷ்டம் விஸ்வசம் திரிவிதம் கர்மனக முடிஞ்சு போச்சு. நீ பூர்வ ஜென்மத்துல என்னென்ன கர்மா செஞ்சியோ, நல்லது கெட்டது, அதுக்குண்டான தண்டனையும் நல்லதுக்குண்டான பலனையும் இந்த பூமியில நீ அனுபவிச்சு ஆவ. இதான் விதி. நீ எந்த கோயிலுமே எவன்ட்டையும் கேட்க வேண்டாம், சிவனை வேண்டாம், அது கூட கேட்க வேண்டாம். இயற்கை அது கர்மாவின் படி உன் விதி சாகுற வரைக்கும் நடக்கும். மரணமும் கூட, மரணங்கிற உடல் தான் மரணிக்குது. நீ மரணத்தை பத்தி பயப்படாதீங்க. நம்ம எல்லோருமே அழிவற்ற ஆத்மாக்கள், நமக்கு அழிவே கிடையாது. உடல் சாவுது, அந்த உடல் சாவுறத பத்தி பயப்படாத. மரணத்துக்குலாம் நான் ஒன்னும் பயப்படல. நானா பயந்துகிட்டு 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு சைக்கிள்லயே கொடைக்கானல் போயிட்டு இப்ப லண்டன் போயிருக்கேன். என்ன பேசுறீங்க? நான் எல்லாம் மரணத்துக்கு பயப்படல. நீ ஏன் அடிக்கடி திமுக உள்ள இருக்கிறீங்க? நான் வந்து ஆன்மீகத்தை பேசுறீங்க. எதுக்கே கைலாசத்துல எதுக்கே மாமிசத்தை கலக்குற? 10,000 ரூபாய் செலவு ஏன் தேவலாம் பேசுறீங்க? சத்த கம்முண்டுங்க. போய் இப்ப லண்டன் போறதா எவ்வளவு ஒரு திறமை. சரி அதை விடுங்க. முதல் படியில நிக்காதீங்க. நம்ம பிள்ளைங்க ஆத்மா வீட்டுக்கு வாங்க, அப்பா கூப்பிடுறான். புரியுதா உங்களுக்கு? இந்த உடலை போட்டு எப்ப வேணாலும் போக வேண்டியிருக்கும். சாமி சொல்றான், பிதாகமசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்ரம் ஓங்கார ருக்சாமி எஜிரேவசங்கா. சிவனே சொல்றான், என்ன சொல்றான்? இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரமும் ருக்சாம் எஜுர் வேதங்களும் நானே.
அப்பா இந்த உலகுக்கு தந்தைனா, தாயினா, பாட்டனா, பூட்டனா. அப்புறம் என்ன சொல்றான்? காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், கண்டித்து ம். அடக்குவதில் நான் யமன். யமனும் நான் தான், காலன் நான் தாங்க. சிவன் தாயா யமன், யமன் தாயா சிவன். ம். யோ இங்க சிவனை தவிர இங்க எதுவுமே இல்லையா? பூமியில சரி. நம்ம பிறக்கும் பொழுது எழுதிடுறான். பிறப்பு இந்த இடத்துல சொல்லிடலாம். சாவு இந்த எந்த இடத்துல எவனாலும் சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசுறேனே, எனக்கு சாவு எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? யோ ம். சாவுங்கிறது விடுதலையா? பயப்படாதயா? இந்த உடல் தான் ஏன் சாகுது? இந்த அட ஆத்மா நான் அழிய வேண்டியது. பயப்படலைங்கிறேன்ல. நம்ம மக்கள் நான் பயந்துக்கிறான். லண்டனுக்குள்ள போகலைங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோயா, ம். நாம பூமியில பிறந்ததே, மனுஷ பிறவி எடுத்ததே 7 வாய்ப்பு தான். ம். பயன்படுத்திக்கோ. அதுக்கு மேல சொல்ல விரும்பல. ம். நம்ம பிள்ளைங்க பூஜை புனஸ்காரத்தோட நின்றாதீங்க. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஒரு 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 குழந்தைங்க பண்ற வேலை. எங்க ம். சிவன் சொல்றான், சாமி எதையுமே சிவன் கேட்கல. சாமி சொல்ற பாருங்க, ஆடு கிடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான், மேலதாளம் குரவை தோணி வேண்டாம்கான் ஈசனுக்கு, ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய், நடுதீர்ப்பு நான் கேட்க நாளெடுத்து வருகுதடா. சிவன் சொல்றையா, என் பிள்ளைகளை எனக்கு ஆடு கிடாய் கோழி பண்ணி நீங்க அறுத்து பலியிட வேண்டாம். எனக்கு நீங்க அப்புறம் என்ன சொல்றான்? சாமியே சொல்றாம இருக்க, கொழுந்துப்பு மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்க. பிள்ளைகளை நீ விழுந்து நமஸ்காரம் பண்ணாண்டா. செடிகள்ல பூக்குற அந்த பூ, அந்த குப்பையை கொண்டு என் தலையில கொட்ட வேண்டாம், குப்பாங்கிறான். என்ன கேட்கிறான்? ஒரு அன்பு மலர் எடுத்து அனுதினம் பூசை செய்வாய். அன்பு எங்க இருக்கு? நம்ம இதயத்துல இருக்கு. அப்பா என்ன உருண்டு கும்பிடு, புரண்டு கும்பிடு, நீ 3 நேரம் சாப்பிடாம விரதம் இருந்து என்ன கும்பிடு, அப்படி எதையுமே அப்பா சொல்லல. நம்ம தான் முட்டாள்தனமா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அப்பா என்ன சொல்றான்? அப்பா என்ன சொல்ற, நீ கோயில நம்ம வழிபடுறது கூட சொல்லலையா? இதயத்துல இருக்கிற அன்பத்தான் என் மகனேங்கிறான். உன் இதயத்துல எங்க அன்பு இருக்கு? அப்பாவை தேடி நினைச்சுக்கோ. நீ சாமி வழிபடுறத கும்பிடுறதெல்லாம் எந்த சாமியும் ஏத்துக்காது, பகவான் ஏத்துக்கிறது இல்ல. நீ ம். எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு அவரை நினைக்கிற சாமிய, அததான் அவன் அததான் விரும்புறான். ம். புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு எளிமையான வழிபாடியா நம்ம வழிபாடு? கோயில கும்பிடுன்னு கூட சாமி சொல்லல. பூ ம். வழி என் தலையில கொட்டுன்னு சொல்லல. ம். குப்பைங்கிறான். கொழுந்துப்பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் முதல் வேண்டாம்னு சொல்லிடுவோம். நம்ம ஆளுங்க ம். கொடிமரத்தை பார்த்தா பொச்சக்குன்னு விழுவான், லச்சக்குன்னு விழுவான், அப்படியே உருளுவான். அங்க பிரச்சனை. எந்த சாமி இதை நம்ம சாமி கேட்கலடா, நம்ம அப்பா சிவன் கேட்கலடா. ம். உனக்குள்ளேயே இருக்கான்டா, உனக்குள்ளேயே தேடுறா. உன் இதயத்தில் இருக்க. சாமி சொல்றான், ஈஸ்வர சர்வ பூதானம் கிருதை சோழ்ச்சின திஷ்டதி பிரமாயன் சர்வ பூதானி எந்திரோட்டை மாயையா அங்க முடிஞ்சு போச்சு. ம். சிவனாகிய நான் எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு அந்தந்த ஜீவராசிகள் செய்த பாவ கர்ம வினைக்கேற்றவாறு சுழல் செய்து கொண்டிருக்கிறேன். சாமி சொல்றான். இவன் ம். நம்மள நடத்துறது அப்பா சிவன். இதய துடிப்பு சிவன் இதயத்தில் இருக்கான். இந்த இதய துடிப்பு சிவன் நின்ன உடனே இந்த ஜீவாத்மா வெளியில வந்துடும், அந்த உடல் படுத்துரும், செத்து போயிடும். ம். சிவன் தாயா உங்களுக்கு முடிக்கிறான். சிவன் தாயா உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குறான். மோட்சத்துக்கு வழி தேடுங்க. அப்பா தேடினாலே மோட்சம் தான். சிவனை தேடுங்க, மோட்சம். அவ்வளவுதான். ம். பிறப்புங்கிற துன்பத்துல இருந்து விடுபட்டுருவீங்க. விடுதலை. அதை விட்டுட்டு இந்த அரசியலாதி பயிலுக்கு பின்னாடி போய் அவன் வாழ்க, இவன் வாழ்க, வெங்காயம் வாழ்க, பச்சை மிளகாய் வாழ்க்கைன்னு சொல்லிட்டியோ, இங்க எவனும் நிலைக்க முடியாதுயா. ஐயோ நம்ம வீடு அங்க இருக்கியா, நித்திய வீடு மேல இருக்குதுயா, சிவ வீடு அங்க போகணும்யா. ம். அதை விட்டுட்டு இந்த கர்மாந்திரம் பிடிச்சவனுங்களை அவன் எவன் வந்தாலும் கலியுகத்துல ஒண்ணும் நடக்காதியா. எவன் வந்தாலும் இங்க கலியுகம் அழிகிற வரைக்கும் இங்க நடக்கிற கொடுமைகள், இங்க நடக்கிற அநியாயங்கள் தட்டி கேட்க இங்க தடுக்க எவனும் முடியாது. நான் திமுக ஆட்சியில தான் கொலைன்னா, விஜய் ஆட்சியில நான் டபுள் மடங்கு நடக்குது. அப்ப என்னாச்சு? ஏதாவது தடுக்க முடிஞ்சுதா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, ம். தர்மயுகம் வர்ற வரையிலையும் இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கும். ஆனா தர்மயுகம் உதிக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? தர்மயுகம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கலியுகம் அழிஞ்சு தர்மயுகத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, நீதிமன்றம் இருக்காது, ராணுவம் இருக்காது, மருத்துவமனை இருக்காது. ஏன்னா நோய் நொடி இருக்காது. நோய் நொடி இருந்தா தானே மருத்துவமனை வேணும். டாக்டர் இருக்க மாட்டா, மருத்துவமனை இருக்காது. ம். எங்கேயுமே தப்பு நடக்காது. காவல் நிலையம் தேவையில்லை. நாட்டுக்கு நாடு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நல்ல ஆத்மாக்கள் மட்டும் தான் தர்மகத்துல இருப்பான். நாட்டுக்கு நாடு பிரச்சனை இருக்காது. அதனால ராணுவம் தேவையில்லை. ம். எல்லா படுபாவிகளும் அழிச்சு நரகத்துக்கு போயிருவான். அப்பாவை தேடிக்கும். அவ்வளவுதான். ம். தர்மயுகம் வர்ற வரைக்கும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. எவன் வந்தாலும் ஒண்ணும் கிழிக்க முடியாது. நான் அதை கிழிச்சிருவேன், நான் தூக்கி நீத்திருவேன், எல்லாம் வாய் சவடால் விடுவானுங்க. ஒரு மண்ணங்கட்டி நடக்காது. பகவானே சொல்றான், தர்மயுகம் வர்ற வரைக்கும் இந்த கலியுகம் அழிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். நீசத்தனமா சாமியே சொல்றான், காராம்ப சுவதனை கங்கை கரையில் கொள்ள கண்டகளியாச்சே சிவனே ஐயா. காராம் பசுவையே கங்கை கரையில கொள்வானா கலியுகம் அழிகிற நாள்ல. இன்னைக்கு கொள்றானா இல்லையா பசுமாட்ட? அப்போ இந்த கலியுகம் சீக்கிரத்துல இறைவன் அழிக்க போறான். இந்த யுகத்தை அழிக்கிறதுக்கு சுவாமி தயாரா இருக்கிறான். எப்ப வேணாலும் யுகம் அழியும். சுவாமியே சொல்றான், கை தட்டும் பொழுதோ கண் கொட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா, பட்ட கிழுப்பை தட்டி முடிந்து விட்டால் வையகம் அழிந்திடுமே சிவனே ஐயா.
ஊமை போல் இருப்பதை வாயை நான் திறந்து விட்டால் உலகம் அழிந்திடுமே சிவனே ஐயா. திருமேனி திரு கண்ணை சட்டே திறந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே. எங்க அப்பா மகேஷ் சொல்றான். எங்க அப்பா பெருமாள் மாயவரு சிவன்ட்ட உரையாடுறான். ஏ சிவனே, என் திருமேனி திரு கண்ணை கொஞ்சம் திறந்தால் சீமை அழிஞ்சிரும். என் வாய் நான் திறந்தால் இந்த உலகம் அழிஞ்சிரும். ஒரு சகன் கை தொட்டும் பொழுதோ கண் கொட்டும் இருந்த உலகத்தை அழிக்கனால முடியும். ஆனா சிவனே, நீ இது கலிநீச பாவிக்கு கொடுத்த வரம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. சிவன் வரம் பொய்யாகாது. கலினுக்கு கொடுத்த வரம் இந்த கலி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அது வரைக்கும் இறைவன் பொறுமையா இருக்கான். ஆனா எப்ப அழிப்பான்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள அறிகுறி வந்துருச்சு. சாமியே சொல்றான், கண்ட துண்டமாக வல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா, கோல நெடு மாலை எனும் கோலங்கட்டி ஆடுகிறேன், நித்தம் செத்த பாவியடா நாதன் நெட்டூர காரணடா, செத்து செத்து பிறப்பேனடா என் சித்து வித்தைகள் அறிய மாட்டாய், அள்ளும் பகலும் குறிகள் சொல்லி அவதி மெத்த அச்சுதடா, ஆடுதடா ஒரு பம்பரம் தான் அதை அமர்த்த வல்லான் யாரு உண்டோ, காணும் கூறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி வந்தேனடா. ஐயோ, எங்க அப்பா சிவன் பாடுறாயா. காடும் குறி சொல்லுதற்கு நான் கழுகு மலையாண்டி வந்தேனடா. இந்த பைத்தியக்காரன் சொல்றதை கேளுங்கப்பா. அப்பா சிவனுடைய வார்த்தை இது. ஒரு பம்பரம் சுத்துது, ஆடுதுடா பம்பரம், பூமி சுத்துது. இந்த பூமி நிறுத்துறதுக்கு ஒருத்தன் எவன்டா இருக்கான்? நீ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்க? அந்த கண்டுபிடிக்கல பூமியினால நிறுத்த வைக்க முடியுமா? சொல்லு. ஒருத்தன் உண்டு அந்த பூமியில நிறுத்த முடியுமானால? கண்ட துண்டமாக உள்ள கனத்த பூமி வெடிக்கிறது நான் தானே, பூமியை வெடிக்க வைக்கிறேன், நிலநடுக்கத்தை நான் தானே கொண்டு உங்களை அழிக்கிறேங்கிறான். களி அழிக்கிறாயா சாமி? ஐயோ, வெடிசுரோல வந்து நிலநடுக்கம் இங்க வராதா? சொல்லுங்க. எப்போ சாமி கொண்டு வந்துருவான். அதனால நமக்கு இங்க நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில வந்ததே நம்ம சாகதான் போறோம். இந்த உடல் தான் சாகுது. ஆனா நம்ம அழியாத ஆத்மாக்கள், நமக்கு அழிவே கிடையாது. அதனால சாவை பார்த்து பயப்படாத. உறவுங்கிறது மாயை. இது பாசம் மறுத்தளவோ பரகதியை நாடுவது. உறவு என்ன? என் அப்ப பெத்தான், என் அப்பன் செத்தான். எதுக்கு? என் அப்ப எதுக்கு பெத்தான்? அவன் கர்ம வினை. நான் பிறந்தேன்னா நான் செஞ்ச பாவ கர்ம வினை அந்த வயிற்று நான் வந்திருக்கேன். நானும் சாவ போறேன். உறவுகள் மாயை. ஆனா உடல் தான் ஏன் அழியுது? ஆத்மா அழியவே அழியாது. ஐயோ, அந்த ஜோதிமயமான ஆத்மா அப்பா சிவ வீட்டுக்கு போச்சுன்னா ஐயோ அந்த பேரானந்தத்துக்கு அளவே இல்லை. ஐயோ, எல்லையெல்லாம் ஆனந்தம் ஐயா. அந்த உலகத்துக்கு போவையா. ஐயோ, இவனுக்கெல்லாம் மலஞ்சலம் கழிக்கிறவன், மோண்டுட்டு பேண்டுட்டு திரியிறவன் பின்னாடி போவாதீங்கடா. அரசியல்வாதி பயலுக எல்லாம் மலஞ்சலம் கழிக்கிற பயலுக. ஐயோ, இதில் நித்தியம். ஐயோ, இவர்களெல்லாம் அவதார புருஷர்களா? இவர்கள் திவ்ய புருஷர்களா? சொல்லுங்க. இவன் நம்மளை காப்பாற்ற முடியுமா? ஐயோ, அழியாத வீட்டுக்கு சிவ வீட்டுக்கு போறதுக்கு அப்பா சிவனை தேடுங்க. அதை விட்டு இவன் வந்தா கிழிச்சிருவான், அவன் வந்தா தூக்கி நிறுத்திடுவான். ஒருத்தன் வந்தாலும் ஒண்ணும் ஒரு கூந்தலை கூட புரிஞ்சுக்கோங்க. ஒரு கூந்தலை கூட புரிஞ்சுக்கோங்க. அதனால சாமி ஐயா, கேக்குறீங்களா? தூக்கிட்டீங்களா? சொல்லுங்க ஐயா. நான் சொன்னது சத்திய வார்த்தை, சிவனுடைய வார்த்தை. அப்பா சொல்றான். புரியுது உங்களுக்கு? கண்ட துண்டமாக உள்ள கணத்து வெடிக்க தராங்க. எவ்வளவு நேரம் சாமி ஒரு சொட கடிக்கிற நேரம் தான் எங்க அப்பா நினைச்சது உலகத்தை அழிச்சிருவான். ஏன்னா இந்த பூமி வந்து எங்க அப்பனுடைய பாதத்துல 3/4 அடி ஒரு கோழி குண்டுதான் ஐயா அந்த பூமி. எங்க அப்பனுடைய அளவு, சிவனுடைய அளவுல. சாமி சொல்றான், கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போல தோன்ற கண்டேன் சிவனே. எங்க அப்பா சிவன் பெருமாள் மாயவருடைய அளவுல ஒரு கோழி குண்டு. இந்த கோழி குண்டு இருக்கிற தண்ணீர் வந்து நம்ம கடலுங்க. அவனுக்கு அளவுக்கு ஒரு கோழி குண்டு, ஒரு பொட்டு, ஒரு நகை துளி தான். சாமியை சொல்றான், எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் எந்த 3/4 அடிக்குள் தானே சிவனே. இந்த பூமி எங்க அப்பாவுடைய அளவுல பாதத்துல ஒரு சிறிய துளி இந்த பூமி. இங்கதான் நீ உட்காந்துட்டு நான் ராஜா, நான் பிஎம், நான் சிஎம், நான் மந்திரி, நான் கலெக்டர், நான் எஸ்பி, நான் டிஎஸ்பி, நான் போலீஸ், நான் அது இது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ, சிவனை தேடுங்க ஐயா. என் பிள்ளைகளை உடல் அழியும். அந்த உடலை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. நாம வந்ததே மோட்சத்தை அடையிறதுக்கு தான். நம்ம மோட்சத்தை அடையலையா 84 லட்சம் பிறவி இந்த பிறப்புங்கிற சக்கரத்துல பிறந்து சாவோம். இது அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோ. எப்ப வேணாலும் அழைப்பு வரும். நம்ம நித்தி அந்த வீட்டுல இருந்து எப்ப வேணாலும் அப்பா கூடுவான். ஐயோ, நம்ம கண் முன்னாடி பாரியா, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மரணம் அடைகிறான். அந்த லிஸ்ட்ல தானே நாமளும் இருக்கிறோம். எப்ப வேணாலும் கூப்பிடுவான். ஆனா நல்லது செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்க. செஞ்சுட்டு மோட்சத்து வழி தர அப்பாவை தேடு. அப்பா எதையும் கேட்கல. சனாதன தர்மம் ஒண்ணு எதையுமே சிவன் கேட்கலையா. தினம் வந்து என்ன கும்பிடுன்னு கூட சொல்லல. என்ன நினைச்சுக்க மகனிக்கிறான். உங்களை நினைக்க கூட முடியாதா? திருவாசகத்தை பாட வேண்டாம். தினம் ஒரு நேரம் காதலிகள் சாமியே சொல்றான், தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போல பாவம் பறந்திடும் இசைமை சொன்னோம், கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தினர் பிறவிதானே. அடே பாவிகளே, சினிமா பாட்டை கேட்கிறியடா. எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ பாட வேண்டாம். காதுல ஒரு நேரம் கேளு. கேட்டாலே உன்னுடைய பாவங்கள் அத்தனை மன்னிக்கப்பட்டு உனக்கு மோட்ச வீடு கிடைக்கும். சாமி சொல்றான், வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா. இப்ப நான் சொன்ன வார்த்தையை நீ கேட்டாலே உனக்கு எல்லா பூரணங்களும் பூமியில கிடைக்கும். உனக்கு இறப்புக்கு பிறகு மோட்சம் கிடைக்கும். நித்திய வீட்டுக்கு போயிருவேன், விடுதலை அடைஞ்சிருவேன், பிறப்புல இருந்து மோட்சத்துக்கு போயிருவேன். அவ்வளவு இருக்கு.
ம். அதை விட்டுட்டு என்னையா சொல்றீங்க? சாமியை சொல்றான், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம்துவா சர்வ பாப்பேபியம் மோசிசியாம் சுசகம் முடிஞ்சு போச்சு. அப்பா சொல்றான், சிவன் சொல்றான், மகனே செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் என்னிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனையே சரணடைவாயாக. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்து விடுவிப்பேன், வருந்தாதே. பிள்ளைகளே, உன் கடமை என்ற ஒப்படைச்சிரு. அப்பாவை நினைச்சுக்கோ, உனக்கு மோட்சம், உன் பாவத்தினை மன்னிப்பேங்கிறான். பாவத்தை மன்னிக்க விஜயால முடியுமா? விஜய் வாழ்கிறிய, விஜய் உன் பாவத்தை மன்னிச்சிருவாரா? அண்ணாமலை வாழ்கிறிய, அண்ணாமலை உன் பாவத்தை மன்னிச்சிருவாரா? மோடி வாழ்க்கை மோடிங்கிறிய, மோடி உன் பாவத்தை மன்னிச்சிருவாரா? சொல்லியா? இங்க பாவத்தை மன்னிக்க இந்த கொம்பனாலே முடியாது, சிவன் ஒருத்தர் தவிர. அதனால இங்க இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, இந்த பூமி கூத்து நம்மளை எப்போலாம் கூப்பிடுவான், அழைப்பு எப்போலாம் அங்கிருந்து ஒரு சிவ வீட்டுல இருந்து அவன் ஓலை கிழிச்சினாலும் முடிஞ்சு போச்சு. சிவனுக்கு நிறுத்திடுவான். அங்க கூட காலத்தை கணக்கிடுவதில் நான் காலம் தண்டித்து அடக்குவதில் நான் எமன்கிறான். நமக்கு எந்த மதமும் வேண்டாம், நம்ம அப்பா சிவனை தேடுங்க, மோட்சம் அப்பாவை தேடிக்க, அவ்வளவுதான். இதுல நீ மதம் மாற மட்டும் உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அது அவன் விருப்பம், மாறி போறான். நீ எங்க போனாலும் இங்கதான் வந்தாகணும். ஹலோ, சொல்லுங்க ஐயா. நமஸ்காரங்கய்யா. அருமைக்கு நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சிறு வேண்டுகோள். பாருங்க ஐயா, நம்ம சிவாய நம. திருச்சிட்டம்பலம் அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த சித்தர் பயன்படுத்திய அந்த சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் அவர் கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம், கிட்டத்தட்ட இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொக்கிஷம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மக்களே, இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சிறிய உதவி செஞ்சு கொடுங்க. எங்களால் மீண்டும் பொருளாதாரம் இல்லாததுனால இந்த திருப்பணி இப்போது நிற்க போகுது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த புண்ணிய பலன் எம்பெருமான் தங்களுக்கு கோடான கோடியாக தருவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்தளவு நாகங்கள் இந்த இடத்துல இத்தனை கணக்கு கிடையாது. அந்த லிங்க திருமேனியில் சுற்றி விளையாடுறது, அப்புறம் அந்த விபூதி தட்டத்தில் நாகங்கள் உருள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பொக்கிஷங்க. இந்த இடம் சாமியுடைய அருள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இந்த சிவாலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த கூகுள் பே எண்ணில் நீங்கள் ஜிபே எண்ணில் உதவி பண்ணலாம். 93 85 44 31 06. உங்களால் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா ஏதாவது சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு பெரிய புண்ணிய. மக்களே, சிவாலயத்தின் அந்த புண்ணிய பலன் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். பகவான் எம்பெருமானே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே, நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கத்திய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். வண்ணமாய் நீதம் மூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். இது நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பனுடைய அந்த சிவனுடைய வாழ்த்து, ஈசனுடைய அந்த திருப்பாடல் வாயினால் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு இறைவன் நிச்சயம் அருள்வான், அதில் எல்லலும் ஐயமில்லை. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். சிவம் வாழ்த்துறா மக்களே. அப்பாவுடைய திருவடி மறுமையில் கிடைக்கும், இம்மையில் பூமியில் நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து இறைவனின் திருப்பாதத்தை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உள்ள பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தளவு ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகும்.
அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு எம்பெருமான் அவர் எழுதிய வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் அக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனு வாழ. பூலோகம் உள்ளளவும் பொய்யருவிமை வாழ. நல்லோரும் வாழ நவில் பொருந்தான் வாழ. எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. இந்த பாடல் அப்பன் சிவன் அடியார் பெருமக்களை வாழ்த்துற வாழ்த்து. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வம்சமே நல்லா இருக்கும் மக்களே. முடிஞ்சா இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சின்ன உதவி, ₹1 நீங்கள் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம். அந்த சிவாலய திருப்பணிக்காக ஏகபரா குருபிச்சை அப்பன் பரம்பொருள் பேர் சொல்லி கேட்குறோம். முடிஞ்சால் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உங்களுடைய பாவ கர்ம வினைகள் நீங்கும். எல்லா சிறப்பையும் சிவன் தருவான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.